இரவு 8 மணி. அட்லாண்டிக் பெருங்கடலின் மீது ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. வானம் அமைதியாக இருக்கிறது. பயணிகள் யாருக்கும் எந்த அச்சமும் இல்லை. திடீரென்று விமானத்தின் திசைகாட்டி வித்தியாசமாக சுழலத் தொடங்குகிறது. ரேடியோவில் குறுக்கீடு. பைலட்டின் குரல் நடுக்கமாக கேட்கிறது. கண்ட்ரோல், எங்களுடைய கருவிகள் சரியாக வேலை செய்யவில்லை. நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்று புரியவில்லை. அதன் பிறகு அமைதி. ரேடியோ அமைதி. ரேடாரில் விமானத்தின் சிக்னலும் இல்லை. பல ஆண்டுகளாக இதுபோன்ற சம்பவங்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் என்ற பெயரை உலகம் முழுவதும் மர்மத்தின் அடையாளமாக மாற்றின. ஆனால் உண்மையில் அங்கே ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா? அல்லது கடலின் இயற்கை சூழலும் மனிதர்களின் தவறுகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு புராணம்தானா? இந்த கேள்விக்கான பதிலை தேட நாம் இன்று காலத்தை பின்னோக்கி பயணிக்கப் போகிறோம். பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்கிறது? உலக வரைபடத்தை பாருங்கள். வட அட்லாண்டிக் பெருங்கடலில் 3 முக்கிய இடங்கள் உள்ளன. அமெரிக்காவின் மியாமி, பெர்முடா தீவு, பியூரெட்டோ ரிக்கோ. இந்த 3 இடங்களையும் கோட்டால் இணைத்தால் ஒரு பெரிய முக்கோணம் உருவாகிறது. அதைத்தான் மக்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதியில் ஆண்டு முழுவதும் ஆயிரக்கணக்கான கப்பல்களும் விமானங்களும் பாதுகாப்பாக செல்கின்றன. ஆனால் சில விபத்துகள், சில காணாமல் போன சம்பவங்கள், பின்னர் உருவான கதைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை உலகின் மிக பிரபலமான மர்மமாக மாற்றின. ஃப்ளைட் 19 மர்மத்தை உலகம் முழுவதும் அறிய வைத்த சம்பவம். 1945 டிசம்பர் 5. இரண்டாம் உலகப் போர் முடிந்திருந்தாலும் அமெரிக்க கடற்படை தனது விமானிகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வந்தது. அன்று மதியம் 5 டிபிஎம் அவெஞ்சர் விமானங்கள் புளோரிடாவில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்டன. மொத்தம் 14 பேர். அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளரின் தலைமையில் அவர்கள் திட்டமிட்ட பாதையில் பறந்தனர். ஆரம்பத்தில் எல்லாம் இயல்பாக இருந்தது. சில நேரம் கழித்து ரேடியோவில் பதட்டமான குரல் கேட்டது. எங்களுடைய 2 திசைகாட்டிகளும் சரியாக வேலை செய்யவில்லை. எங்கள் இருப்பிடத்தை உறுதியாக கண்டறிய முடியவில்லை. கட்டுப்பாட்டு மையம் அவர்களை வழிநடத்த முயன்றது. ஆனால் ரேடியோ சிக்னல் பலவீனமடைந்தது. வானிலை சில பகுதிகளில் மோசமடைந்ததாகவும் பதிவுகள் கூறுகின்றன. மாலை நேரம் நெருங்கியது. எரிபொருளும் குறையத் தொடங்கியது. அதன் பிறகு ஃப்ளைட் 19இன் எந்த விமானமும் திரும்பவில்லை. இந்த சம்பவம் பல புத்தகங்கள், ஆவணப்படங்கள், திரைப்படங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் பர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய மர்மம் உலகம் முழுவதும் பரவியது. ஃப்ளைட் 19இன் 5 விமானங்களும் வரலாற்றின் மிக பிரபலமான காணாமல் போன சம்பவங்களில் ஒன்றாக மாறின. இந்த சம்பவத்துக்கு பிறகு தேடுதலுக்காக அனுப்பப்பட்ட பிபிஎம் மரைனர் மீட்பு விமானமும் திரும்பவில்லை. ஆனால் இதற்கும் ஒரு சாத்தியமான விளக்கம் உள்ளது. அந்த வகை விமானங்களில் எரிபொருள் ஆவி காரணமாக வெடிப்பு ஏற்படும் அபாயம் இருந்ததாக சில வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அருகில் சென்ற கப்பல் ஒன்று வானில் வெடிப்பு போன்றதை பார்த்ததாகவும் பின்னர் கூறப்பட்டது. எனவே இந்த மீட்பு விமானம் பெர்முடா ட்ரையாங்கிளின் மர்மத்தால் காணாமல் போனது என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதற்கு பிறகு ஒரு கேள்வி உலகம் முழுவதும் எழுந்தது. பெர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதாவது இருக்கிறதா? ஒரு விமானம் காணாமல் போனால் அது ஒரு விபத்து என்று சொல்லலாம். 2 விமானங்கள் காணாமல் போனால் அது ஒரு துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஆனால் பல ஆண்டுகளாக கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போனதாக கூறப்படும் செய்திகள் வெளிவரத் தொடங்கிய போது உலகம் முழுவதும் ஒரே கேள்வி எழுந்தது. பெர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையில் என்ன இருக்கிறது? 1960களிலும் 70களிலும் இந்த கேள்வி உலகம் முழுவதும் பரவியது. பத்திரிகைகள், புத்தகங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் பெர்முடா ட்ரையாங்கிளின் மர்ம உலகமாக சித்தரிக்கத் தொடங்கின. சில எழுத்தாளர்கள் இந்த பகுதியில் சாதாரண அறிவியலால் விளக்க முடியாத சக்திகள் இருப்பதாக கூறினார். கோட்பாடு 1. வேற்றுக்கிரகவாசிகள். பலர் கூறியது பெர்முடா ட்ரையாங்கிள் என்பது வேற்றுக்கிரகவாசிகளின் இரகசிய தளம். அவர்கள் பூமியை ஆய்வு செய்வதற்காக விமானங்களையும் கப்பல்களையும் கடத்திச் செல்கிறார்கள் என்று சிலர் நம்பினார். ஆனால் இந்த கருத்தை நிரூபிக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. கோட்பாடு 2. அட்லாண்டிஸ். இன்னொரு பிரபலமான கதை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படும் அட்லாண்டிஸ் என்ற நகரம்
சிலர் அந்த நகரத்தில் இருந்ததாக கூறப்படும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் செயல்படுகின்றன என்றும், அதுவே விமானங்களின் கருவிகளை பாதிக்கிறது என்றும் கூறினார். இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும், அட்லாண்டிஸ் நகரம் உண்மையில் இருந்ததா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. கோட்பாடு 3 காலப்பயண வாயில். சில புத்தகங்களிலும் திரைப்படங்களிலும் பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு டைம் போர்ட்டல் என்று சித்தரிக்கப்பட்டது. அதாவது அங்கே நுழையும் கப்பல்கள் அல்லது விமானங்கள் வேறு காலத்திற்கோ அல்லது வேறு பரிணாமத்திற்கோ சென்று விடுகின்றன என்ற கற்பனை. இந்த கருத்து அறிவியல் கதைகளில் பிரபலமானது. ஆனால் இதற்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. மக்கள் ஏன் இந்த கதைகளை நம்பினர்? மனித மனம் எப்போதும் மர்மங்களை விரும்புகிறது. ஒரு சம்பவத்திற்கான முழுமையான பதில் கிடைக்காத போது கற்பனைகள் உருவாகத் தொடங்கும். பெர்முடா ட்ரையாங்கிளுக்கும் அதுவே நடந்தது. ஆனால் இந்த மர்மங்களுக்கு பின்னால் இயற்கை காரணங்கள் இருக்க முடியுமா? வானிலை, கடல் நீரோட்டம், மனித தவறுகள், பழைய வழிகாட்டி கருவிகள் இவை அனைத்தும் சேர்ந்து இந்த மர்மத்தை உருவாக்கியிருக்க முடியுமா? ஒரு விஷயத்தை மர்மம் என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த மர்மத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை தேடுவதுதான் மிகவும் கடினம். பல ஆண்டுகளாக பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் எழுதப்பட்டன. நூற்றுக்கணக்கான ஆவணப்படங்கள் வெளியானது. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மாறவில்லை. உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை தேடி கடலியல் நிபுணர்கள், வானிலை ஆய்வாளர்கள், விமான பாதுகாப்பு வல்லுநர்கள் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தனர். அவர்கள் கண்டுபிடித்த முதல் விஷயம் காரணம் 1 கல்ஃப் ஸ்ட்ரீம். பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக உலகின் மிக வேகமான கடல் நீரோட்டங்களில் ஒன்றான கல்ஃப் ஸ்ட்ரீம் செல்கிறது. இந்த நீரோட்டம் சில இடங்களில் மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. ஒரு சிறிய படகு அல்லது விமானம் கடலில் விழுந்தால் என்ன ஆகும்? சில மணி நேரங்களிலேயே அந்த நீரோட்டம் அதன் சிதைவுகளை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லும். அதனால் தேடுதல் பணிகள் மிகவும் கடினமாகிவிடும். இதனால் சில விபத்துகளில் எந்தச் சுவடும் கிடைக்காமல் போகலாம். காரணம் 2 திடீர் வானிலை மாற்றம். அட்லாண்டிக் பெருங்கடலின் இந்த பகுதியில் வானிலை சில நேரங்களில் மிக வேகமாக மாறக்கூடும். சில நிமிடங்களுக்கு முன்பு அமைதியாக இருந்த வானம் திடீரென கருமேகங்களால் மூடப்படலாம். காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். மழை, மின்னல், கடுமையான அலைகள் இவை அனைத்தும் ஒன்றாக உருவாகலாம். 1940களிலும் 50களிலும் இருந்த விமானங்களுக்கு இன்றைய அளவிலான ரேடார் அல்லது ஜிபிஎஸ் வசதிகள் இல்லை. அதனால் திசை மாறுவது மிகவும் எளிதாக இருந்தது. காரணம் 3 மனித முடிவுகள். பல விமான விபத்துகளை ஆராய்ந்த நிபுணர்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டனர். அது மனித பிழை. சில நேரங்களில் பைலட்டின் தவறான இடமறிதல், சில நேரங்களில் தவறான முடிவு, சில நேரங்களில் கருவிகளில் ஏற்பட்ட சிறிய கோளாறை தவறாக புரிந்து கொள்வது. இந்த காரணிகள் ஒன்றாக இணைந்தால் பெரிய விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம். ஃபிளைட் 19 சம்பவம் குறித்தும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இதுபோன்ற விளக்கங்களையே முன்வைக்கின்றனர். காரணம் 4 காந்தப்புலம். பெர்முடா ட்ரையாங்கிள் குறித்து அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்று, அங்கே காந்த புலம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். உண்மையில் பூமியில் காந்த புலம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இல்லை. சில பகுதிகளில் திசை காட்டி சிறிய வேறுபாடுகளை காட்டலாம். ஆனால் பெர்முடா ட்ரையாங்கிளில் மட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காந்த புலம் இருப்பதாக எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. காரணம் 5 மீத்தேன் வாயு கோட்பாடு. கடலின் அடிப்பகுதியில் சில இடங்களில் மீத்தேன் வாயு வெளியேறக்கூடும். அந்த வாயு அதிக அளவில் வெளியேறினால் நீரின் அடர்த்தி குறைந்து மிதக்கும் திறனும் பாதிக்கப்படலாம் என்று சில விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர். ஆனால் பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த எல்லா சம்பவங்களையும் இந்த கோட்பாட்டால் விளக்க முடியாது. அதற்கான உறுதியான ஆதாரங்களும் தற்போது இல்லை. உண்மைக்கு நெருக்கமான பதில் இப்போது ஒரு கேள்வி. இந்த எல்லா காரணங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் என்ன தெரிகிறது? கடுமையான வானிலை, வேகமான கடல் நீரோட்டம், பழைய விமான தொழில்நுட்பம், மனித முடிவுகளில் ஏற்பட்ட தவறுகள் இவை அனைத்தும் இணைந்தால் சில விபத்துகள் மர்மமாக தோன்றலாம். ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மீதமிருக்கிறது. ஏன் பர்முடா ட்ரையாங்கிளில் மட்டும் உலகம் முழுவதும் எவ்வளவு பிரபலமானது? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான விமானங்களும் கப்பல்களும் பயணம் செய்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் இலக்கை அடைகின்றன. அப்படியிருக்க ஏன் இந்த இடம் மட்டும் மர்மமாக மாறியது?
புத்தகங்கள் உருவாக்கிய புகழ். 1960களில் சில எழுத்தாளர்கள் பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்ததாக கூறப்பட்ட பல சம்பவங்களை ஒன்றாக தொகுத்து புத்தகங்களாக வெளியிட்டனர். இந்த புத்தகங்களில் சில சம்பவங்கள் உண்மையானவை, சில சம்பவங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை, சிலவற்றில் முக்கியமான தகவல்கள் விடுபட்டிருந்தன. ஆனால் அந்த கதைகள் மக்களின் கற்பனையை தூண்டின. பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் அனைத்தும் இந்த மர்மத்தை இன்னும் பெரிதாக்கின. உண்மையில் காணாமல் போன கப்பல்கள். பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி பேசும்போது பல கப்பல்களின் பெயர்கள் கூறப்படுகின்றன. ஆனால் பின்னர் நடந்த விசாரணையில் சில கப்பல்கள் புயலில் மூழ்கியிருக்கலாம், சிலவற்றில் இயந்திர கோளாறுகள் இருந்திருக்கலாம், சில சம்பவங்களில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களோ முழுமையாக இல்லை என்று தெரியவந்தது. அதாவது ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரே காரணம் அல்ல. மர்மம் எப்படி உருவாகிறது? ஒரு சம்பவம் நடந்த உடனே அதற்கான காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டுகள் கடந்த பிறகு அனைத்து ஆதாரங்களும் கிடைக்காமல் போகலாம். அந்த வெற்றிடத்தை மனித கற்பனை நிரப்பத் தொடங்கும். அதிலிருந்து கதைகள் உருவாகின்றன. கதைகள் தலைமுறைகளை தாண்டி செல்கின்றன. சில நேரங்களில் அந்த கதைகள் உண்மையை விட பிரபலமாகி விடுகின்றன. இன்னும் பதில் கிடைக்காத கேள்விகள். இதனால் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி எல்லாம் தெரிந்துவிட்டதா? இல்லை. சில விபத்துகளுக்கு இன்னும் முழுமையான விளக்கம் கிடைக்கவில்லை. சில பதிவுகள் முழுமையற்றவை. சில ஆதாரங்கள் கடலின் ஆழத்தில் என்றென்றும் மறைந்திருக்கலாம். அதனால்தான் இந்த இடம் இன்னும் மக்களின் ஆர்வத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நாம் ஒரு கேள்வியுடன் பயணத்தை தொடங்கினோம். பெர்முடா ட்ரையாங்கிள் உலகின் மிகப்பெரிய மர்மமா? அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய புராணமா? இப்போது இந்த கேள்விக்கான பதிலை தேடும் நேரம் வந்துவிட்டது. நாம் பார்த்தது என்ன? 1945இல் ஃப்ளைட் 19 காணாமல் போனது. அதை தேடி சென்ற மீட்பு விமானமும் திரும்பவில்லை. பல ஆண்டுகளாக பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இந்த பகுதியுடன் தொடர்பு படுத்தப்பட்டன. இந்த சம்பவங்கள் உலக மக்களின் கற்பனையை தூண்டின. பிறகு வேற்று கிரகவாசிகள், அட்லாண்டிஸ், டைம் போர்ட்டல், அமானுஷ்ய சக்திகள், இப்படி பல கதைகள் உருவாகின. ஆனால் அறிவியல் ஆய்வுகள் வேறு ஒரு கதையை சொல்கின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலின் இந்த பகுதியில் திடீர் வானிலை மாற்றங்கள் ஏற்படலாம். கல்ஃப் ஸ்ட்ரீம் போன்ற வேகமான கடல் நீரோட்டங்கள் தேடுதல் பணியை மிகவும் சிக்கலாக்கலாம். 1940களின் விமான வழிகாட்டி தொழில்நுட்பம் இன்றைய அளவுக்கு முன்னேறியதாக இல்லை. சில விபத்துகளில் மனித பிழைகளும் முக்கிய பங்கு வகித்திருக்கலாம். இவற்றில் ஒவ்வொன்றும் தனியாக பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய மர்மம் போல தோன்றலாம். அதுவே பெர்முடா ட்ரையாங்கிளின் கதை. ஒரு சுவாரஸ்யமான உண்மை. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கப்பல்களும் விமானங்களும் பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக பாதுகாப்பாக செல்கின்றன. அதாவது அந்த பகுதி எல்லோரையும் விழுங்கும் சாபமிட்ட இடம் என்று கூறுவதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் சில பழைய சம்பவங்களுக்கான முழுமையான பதில்கள் இன்னும் நம்மிடம் இல்லை. அதனால்தான் பெர்முடா ட்ரையாங்கிள் இன்னும் உலகின் மிக பிரபலமான மர்மங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. சில நேரங்களில் நம்மால் விளக்க முடியாத விஷயங்களை மர்மம் என்று அழைக்கிறோம். ஆனால் அறிவியல் தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறது, ஆதாரங்களை தேடுகிறது, புதிய பதில்களை கண்டுபிடிக்க முயல்கிறது. அதனால்தான் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய கதை இன்னும் முடிவடையவில்லை. ஒரு நாள் கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் புதிய ஆதாரங்கள் கிடைக்கலாம். அப்போது உலகம் நம்பிய இந்த மர்மம் ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். அதுவரை பெர்முடா ட்ரையாங்கிள் என்பது பயமுறுத்தும் கதைகளும் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் இடையே நிற்கும் உலகின் மிகவும் சுவாரஸ்யமான இடங்களில் ஒன்றாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்து என்ன? பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையிலேயே ஒரு மர்மமா அல்லது அறிவியலால் விளக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளின் தொகுப்பா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற வரலாறு, அறிவியல், உலக மர்மங்கள் மற்றும் உண்மை சம்பவங்களை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.